வணக்கம். வெல்கம் பேக் டு மான்சூரி ஸ்ட்ரீம் ஆஃப் மார்னிங் பார்த்துருக்கீங்க வளர்க்குறேன். காலையில் ஆனியன் தோசை தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ அப்போவே கொஞ்சம் காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக சமையல் முடிச்சிடலாம், கஷ்டமாக இருக்கும் எனக்கு. இது என்ன பண்ணுறேன்னு வெயில் வெளியே கோவக்காய் யூஸ் பண்ணி கட் பண்ணி அதில் நல்லா வதக்கி விட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு அப்படியே வதக்கிட்டேன். வெங்காயம் மட்டும் போட்டு தாளிச்சா சூப்பராக இருக்கும். கோவக்காய் வதக்கல். இது பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டை லவங்கம் சேர்த்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டும் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், மட்டன் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன், உப்பு போடலைன்னா மஞ்சள் தூள் போட்டுட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கினா தான் நல்லாயிருக்கும். கடைசியாக போடுறத விட இதிலே சேர்த்து வதக்கி பாருங்கள். அப்போ தான் அதுக்குள்ளே உப்பெல்லாம் ஏறி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வதங்கட்டும். தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். வெறும் 5 வச்ச தேங்காய், ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு 1 பாட் குருமா தான் ரெடி பண்ணுறவங்களுக்கு குக்கரில் வதக்கிட்டு இது காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி வச்சோம்னா நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 5-10 தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டேன். அதை அப்படியே அதில் சேர்த்துட்டோம். கொத்தமல்லி கருவேப்பிலாம் முதல்ல எனக்கு காய்கறி சேர்த்துட்டேன் வதக்கிறது. அதனால் போடணும் அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் கடைசியில் போட்டுக்கலாம். 1 பாட் குருமா ஈஸி ரெடி பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி கழுவிட்டு ஊற்றி விட்டோம். இங்கே தண்ணி ஒரு 1/2 கப்பு கழுவி ஊற்றியாச்சு. நம்ம வைக்கிற எவ்வளோ திக்னஸோ அதே மாதிரி தான் குழம்பு நம்மளுக்கு வரும். ஒரு விசில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். நான் பெரிய தக்காளிலாம் 1 போட்டேன். சின்னதாக இருந்தால் 2 கூட போட்டுக்கோங்க. 2லேருந்து 3 கூட போடலாம். இல்லை அப்படியே மூடிட்டு விசில் போட்டு விட்டேன். இங்கே ரைஸுமே கழுவி போட்டுட்டேன். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நம்மளோட சமையலுமே முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இங்கே கோவக்காய் பொரியல் வச்சு பவுலில் போட்டாச்சு. ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஓப்பன் பண்ணிட்டேன் குக்கரை. கரெக்டாக ஒரு விசில் தான் வச்சேன். இப்போ நல்லா நல்லாயிருக்கு சூப்பராக. எங்களுக்கு இவ்வளோ திக்காக போதும் அப்படின்னு சப்பாத்திக்கு அதுக்கு எனக்கு செலவாகாது குழம்புன்னா திக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இனிமேல் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான வெஜிடபிள் குருமாவும் ரெடி. சமைச்சி வச்சுக்கிறது பார்த்துருவோம். அதுக்கப்புறமா சப்பாத்தியும் போட வேண்டிய வேலை இருக்குது. இப்போ சாதமும் வெந்துடுச்சு. வெஜ்ஜு குருமா, அடுத்து கோவக்காய் வறுவல், ரசம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் கரண்ட் போய் 1 ஹவர் ஆகுது. இப்போ சப்பாத்தி போட்டு டின்னர் பாக்ஸுக்கு 2 வச்சுட்டேன். இங்கே வெஜ்ஜு குருமா வச்சாச்சு. அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. இங்கேயுமே ஒருத்தருக்கு வச்சாச்சு ஒரு சப்பாத்தி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் வந்தால் சாப்பிடணும். நீங்களும் இந்த மாதிரி 1 பாட் குருமா வைக்கிறது எப்படி ஈஸியாக அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.